இங்கே கரூருக்கு வந்த விஜய் அவர்களுக்கும் அவருடைய அரசியல் டேர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு. கொங்கு சமுதாயம் வந்து அவர்களுக்கு பின்னணியில் இருக்க தொழிலதிபர்களுடைய வாக்குகள் அப்படின்றது வந்து திமுகவுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது, அது அதிமுகவுக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. என்டிஏ கூட்டணி குறிப்பாக இவர் வந்து அதிமுகவோடு அவர் சேர்ந்தால் அறம் தமிழர்களுக்கு வணக்கம். 2026 கரூர் சட்டமன்றத்தில் 4 தொகுதிகள் உள்ளன. அதில் 4லும் யானை பலத்துடன் திமுக இருக்கிறது. மீண்டும் அதே பலத்துடன் வெற்றி பெறுமா இல்லை சறுக்குமா? இது பற்றி பேச நம்முடைய இருந்திருக்கிறார் அறம் தமிழாசிரியர் திரு விஜயரான் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ரமேஷ். சார், கரூரில் ஒரு 4 தொகுதி இருக்குது, ஒரு தனி தொகுதி இருக்குது. அங்கே முக்கியமாக சொல்ல போனால் குளித்தொலையில் வந்து கலைஞர் வந்து முதல்ல வென்ற தொகுதின்னு கூட சொல்லலாம். செந்தில் பாலாஜி ஒரு புகழ்பெற்ற வேட்பாளராகவே இன்னைக்கும் இருக்கிறாரு, அவரோட கோட்டைன்னு கூட சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற 4 தொகுதிகளையும் 4 திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. அந்த நிலை தொடருமா இல்லை மாறுமா? எப்படி இருந்து ஆரம்பிக்கணும்னா, எப்பயுமே அது வந்து அதிமுக, அதாவது மேற்கு மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே வந்து தொடர்ச்சியாக எம்ஜிஆர் காலத்திற்கு பிறகு அதிகப்படியாக அதிமுக செல்வாக்கு செலுத்திய தொகுதிகளாகத்தான் இருந்தது. இன்றைக்கும் அவங்களுக்கு அதிமுகவுக்கு 63 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பது அதிகப்படியாக நீங்கள் இந்த கொங்கு பகுதியில் மேற்கு மண்டலம், தமிழ்நாட்டினுடைய மேற்கு மண்டல சட்டமன்ற தொகுதிகளில் தான் வந்திருக்காங்க. ஆனால் இங்கே வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வந்த பிறகு அவர் கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் ஜோனல் ஃபுல்லாகவே பார்த்துக்கிறாரு. அது கடந்த காலங்களில் அவர் ரகுபதியாக இருக்கட்டும், புதுக்கோட்டையிலேருந்து பல பேர் வந்திருக்காங்க, KKSSR ராமச்சந்திரன் இவங்கெல்லாம். இப்போ நாம் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும் பொழுது நம்ம கடந்த பதிவுகள் இப்போ தஞ்சாவூரை பற்றி பேசணும். அப்போ நம்ம பேசும்போது நம்மளுடைய ரிசல்ட்டு வந்து அங்கே திமுக பலவீனமாக இருக்குது, இன்னும் சில பலம் சேர்ப்பதற்கு இப்போ ஒரத்தநாடு வைத்திலிங்கெல்லாம் வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம பேசணும். அது வந்து இன்னைக்கு போனால் திமுகவில் அவர் இணைஞ்சிருக்கிறார். அது வந்து அவங்க அங்கே இருக்கிறவங்களும் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பிகாஸ் வந்து ஓபிஎஸ்னுடைய நிலைமை என்னன்னு நமக்கு தெரில. அதே மாதிரி நம்ம சவுத்து தமிழ்நாடு பூரா அனலைஸ் பண்ணி சொன்னோம். அதில் முக்கியமாக டிடிவி தினகரன் வந்து அவருடைய அதே அளவு செல்வாக்கு இருக்காரா, ஒரு அதிகப்படியான பர்சன்டேஜ் வச்சுருக்கிறா, நம்ம வச்சிருந்தார். அந்த செல்வாக்கு இன்ன வரைக்கும் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் அவருக்கு ஓரளவுக்கு இருக்கிறார், இல்லைன்னு நம்ம சொல்ல. அதை நம்ம இன்னைக்கு வந்து அவர் அதிமுகவினுடைய கூட்டணியில், அதாவது என்டிஏ கூட்டணியில் அவர் இணைஞ்சிருக்கிறார். அது இது இன்றைய செய்தி. அப்போ அதில் ரிசல்ட் வந்து இது அதிமுகவுக்கு கூடுதல் பலம், ஒரத்தநாடு வைத்திலிங்கம் அங்கே செல்வது வந்து இவர்களுக்கு கூடுதல், திமுகவுக்கு கூடுதல் பலம் தான். அதில் வந்து ரிசல்ட் இல்லை. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியிலேருந்து அவர் கண்டிப்பாக புது கட்சியில் வந்து காளியம்மாள் அவர்கள் களம் காண போகிறார் அப்படின்றத நம்ம பதிவு செஞ்சுருந்தோம். இந்த முறையும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அதிமுகவில் இன்றோ நாளையோ நாளை மறுநாளோ இணைவதாக நமக்கு வந்து ஒரு செய்தி வருது. அதிமுகவில் வந்து அவர் இணைகிறார். ஏன்னா விஜய் கட்சிக்கு அவர் ரொம்ப முயற்சி பண்ணார். அதில் ஏதோ ஒரு சிக்கல்கள், அது நமக்கு தெரிந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு நாம் அதை சொல்லுவோம். இன்னும் தேர்தல் காலத்திலாம் பார்க்க. இப்போ நாம் வந்து பேக் டு கரூர்ன்றது வந்து இப்போது ஒரு பெரிய, அதாவது டிவிக்கு அவர்களுடைய அந்த மாநாடு கரூர் துயரம் அப்படின்றது இந்தியா முழுவதும் திரும்பி பார்க்குற விஷயமா ஆயிடுச்சு. எப்பொழுதும் அதிமுகவின் கோட்டையாக இருந்திருக்குது. அது அரவங்குறிச்சி இஸ்லாமிய சமுதாயத்தில் அதிகமாக வசிக்கிற ஒரு தொகுதி. கமலஹாசன் மக்கள் நீதி மையத்தில் கடந்த முறை ஒரு தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்த பொழுது கூட அவர் உதிர்த்த ஒரு வார்த்தை, அவர் வந்து RSS அவங்க இந்த மாதிரி மகாத்மா காந்தியினுடைய படுகொலை இது மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசி பெரிய சர்ச்சையாச்சு. அங்கே தான் அவர் அங்கே அதுக்கு விளக்கம் அளிச்சுட்டு போகிற பொதுக்கூட்டங்கள் எல்லாம் அவர் விளக்கம் அளிக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே கரூருக்கு வந்த விஜய் அவர்களுக்கும் இது வந்து இப்போ அவருடைய அரசியல் டேர்னிங் பாயிண்ட் ஆகிடுச்சு. அவர் வந்து ஒரு முடங்கி போனார். மீண்டும் இன்றைக்கு அவர் வந்து ஒரு கூட்டணி முடிவு எடுப்பதற்கு மிக முக்கிய காரணகர்த்தாவாக இந்த கரூர் சம்பவம் இருக்குது. இப்போ சிபிஐ விசாரணை இருக்குது, ஜனநாயகம். அது சிபிஐ விசாரணையில் அவர் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் எவிடன்ஸாக தான் போகிறார். அவர் எங்கேயுமே அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டவராக வாக்கு மூலம் தான் வாங்குறாங்க, எவிடன்ஸ் தான். அப்போ அந்த இப்போ சில ஆங்கில ஊடகங்கள் டிடிவியே போட்டாங்க அவர் வந்து கைது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு. அவர் சிட்டி நிர்மல்குமார் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தார். அப்படி இருக்கிற பட்சத்தில் அதில் அவர் பிளாக் பண்ண முடியாதான், திரைப்படத்தில் பிளாக் பண்ணிட்டு இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு துஷார் மேத்தாலாம் வந்து இந்த வழக்குக்காக எதிர் நின்று வாதாடணுன்னா அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயத்தை நமக்கு வந்து ஒரு வெள்ளிடை மலையாக ஒரு வெளிப்படையாக தெரியுதுன்னு. இப்போ கரூரில் வந்து நம்ம கடந்த 4 தேர்தல்களில் மிக முக்கிய பிரமுகர்கள் இருந்திருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். பிஜேபியில் அண்ணாமலை அவர்கள் அரவங்குறிச்சியில் அவர் போட்டிட்டு இருக்கிறார். அதே போல் வந்து 2 பெரிய ஒரு ஹெவி வெயிட் இப்போ திமுக ஒரு செந்தில் பாலாஜி, விஜய் பாஸ்கர் 2 பேரும் நேரடியாக மோதி ஒரு 11,000 வாக்குகள் வித்தியாசத்தில் செந்தில் பாலாஜி வென்றார். அரவங்குறிச்சியில் அண்ணாமலை நின்று 68,000 வாக்குகள் பெற்று ஆர் இளங்கோ
93,000 வாக்குகளை பெற்றார். அதே மாதிரி தனி தொகுதியான கிருஷ்ணராயபுரத்தில் சிவகாமி சுந்தரி, அதுக்கடுத்து குளித்தலையில் மாணிக்கம், அவர்கள் எல்லாருக்குமே மேக்சிமம் திருப்பி அதில் வந்து சீட்டு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க தான் தொடருவாங்க இருக்கு. இன்னொரு ராஜேந்திரன், செந்தில் பாலாஜியினுடைய இன்றைக்கு ஒரு கட்சியில் வலதுகரமாக இருக்கிறவர், அவரும் வந்து குளித்தலையில் சீட்டு வந்து முயற்சிப்பதாக நம்ம கேள்விப்படுறோம். அதுபோல் அங்கே வந்து பலம் பொருந்தியதாக கவிதா கணேசன் மேயர், அதில் செந்தில் பாலாஜி அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள், அதே மாதிரி தாந்தோணி ஸ்ரீதர், இவங்க எல்லாமே வந்து தேர்தலில் மிக தீவிரமாக இன்றைக்கி பணியாற்றிருக்குங்க. ஆனால் எல்லாத்திற்கும் மையப்புள்ளி வந்து செந்தில் பாலாஜி தான். அதே மாதிரி அதிமுகவில் எல்லாத்திற்கும் மையப்புள்ளி எம்ஆர் விஜயபாஸ்கர். இப்போது இவங்க 2 பேருக்குமான போட்டி மிக கடுமையாகத்தான் இருக்குது. இப்போ நான் கேட்க விரும்புகிறது என்னென்னா, இங்கே வந்து கரூர் சம்பவம் தான், அந்த கரூரில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படி வெற்றி தீர்மானிக்க போகிறதே அந்த கரூரில் 42 பேர் பலியானதான்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அது செந்தில் பாலாஜிக்கு எதிராக திரும்புமா, விஜய்க்கு ஆதரவாக போகுமா, என்ன நிகழுங்க? இல்லை, டிவிக்கு வந்து இப்போ அவர் அங்கே இருக்கக்கூடிய இந்த விபி மதியழகன் மாவட்ட செயலாளர், அவருமே எல்லா இப்போ தமிழ்நாடு முழுவதும் தெரிந்த ஒரு மாவட்ட செயலாளர் ஆகிட்டார். அவருடைய ஃபஸ்ட் அரெஸ்ட் அவர் தான் பண்ணாங்க. அந்த அனுதாபம் அவருக்கு இருக்குது. அவர் நிச்சயமாக அங்கே கேண்டிடேட் ஆகிறாரு. அந்த கேண்டிடேட்டு கரூரா குளித்தலையா அவங்களுக்குள்ளால ஒரு பேச்சு, கரூருக்கு அவர் ஒரு கேண்டிடேட்டாக இருக்கலாம். இப்போது செந்தில் பாலாஜி, எம்ஆர் விஜயபாஸ்கர், இப்போ வந்து மதியழகன். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியினுடைய இது வந்து அவர் அங்கே நடக்கிறத மக்கள் எப்படி பார்க்குறாங்க, இது ஒரு விபத்தாக பார்க்குறாங்களா அல்லது சதியாக பார்க்குறாங்க, அப்படி நம்மளால் நம்ம சொல்ல தெரியல நமக்கு. ஆனால் விஜயனுடைய ஒரு விஷயத்தை அனுதாபமாக பார்க்குறாங்களா அல்லது அவருக்கு இவர் வந்து பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டாரா அப்படின்ற மாதிரி. நாம் பார்த்த வரைக்கும் சீனியராக குளித்தலை மாதிரியான ஏரியாக்கள் எல்லாம் நம்ம போகும்போது பார்க்கும்போது, புதுக்கோட்டை இதெல்லாம் பார்க்கும்போதும் இந்த விஜய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்கிற போது அவங்க வந்து என்ன இருந்தாலும் அந்த முதல்ல இருந்த கோபம் இப்போ அவர் மேலே இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். குறைஞ்சிருக்கு. ஏன்னா ஜனநாயகன், சிபிஐ விசாரணை இதெல்லாம் இருக்கும்போது அவரும் வந்து பெரும்பாலும் வெளியில் வரல, பேசலன்னு நம்ம மீடியா நம்ம நினைக்கிறோம். ஆனால் மக்கள் அப்படி நினைக்கல. இதில் அவர் வந்து சஃபர் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறது. அந்த அனுதாபம் தான் எஞ்சிருப்பதாக பார்க்குறோம். அப்புறம் இளைஞர்கள் கூட்டம் அவர் என்ன சொல்கிறாங்களோ தான் நம்புவாங்க. என்றைக்கும் தங்களை ஒரு ஆகர்ஷண ஒரு தலைவராக யாரை பார்க்குறார்களோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க வந்து இதை வந்து திமுகவின் சதி, குறிப்பாக செந்தில் பாலாஜின் பேரை டிவிக்கே கூட சொல்ல, நயனா நாகேந்திரன் அமித்ஷா அவர்களே மீட்டிங்கில் புதுக்கோட்டையில் சொல்கிறார். அப்போ இப்போ லாஸ்ட்டு பொங்கல் விழான்னு அவங்க நடத்தினதில் அவர் பேசுகிறார். அப்போது இது வந்து பெரும்பாலும் இப்போ எல்லோரும் பேசுகிறாங்க. இப்போ இதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருக்கு ஆதரவாக பேசினார். அப்போ இங்கே என்னென்னா போட்டி திமுக வலுவாக இருக்கிறது என்பது எந்த சந்தேகமும் கிடையாது கரூர் மாவட்டம் முழுவதும். ஆனால் அவர்களுக்கான சேதாரம் அதிகப்படியாக விஜயினால் நிகழ்கிறது. இதனால் அங்கே அதிமுகவுக்கான லீடிங் அதிகமாக இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். இன்னொரு கேள்வி, நாம் இப்போ இது எல்லாமே கூட்டணிகள் எதுவுமே இறுதி செய்யப்படாத இருக்கிற இடத்துல ஒவ்வொரு கட்சிக்கான தனிப்பட்ட செல்வாக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கும் பொழுது, ஒருவேளை விஜய் அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு வரலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பேச்சு இப்போ ரொம்ப தீவிரமாக பேசிகிட்டு இருக்கு. நாம் கொஞ்ச நாள் முன்னாலே சில லீடெல்லாம் கொடுத்தோம் நம்ம. ஏன்னா டிடிவி வந்து மட்டும் வருவார், வந்து எடுத்துக்கொள்வதற்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதுன்ற லீடெல்லாம் பேசணும். அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் தான் இருக்கிறார். என்னென்னா கேண்டிடேட்டு இப்போ நீங்கள் நம்ம பார்த்த வகையில் தீவிரமாக இருக்கிறாங்க. நம்ம நிற்கலாம், விஜய் அணுகலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் தீவிரமாக இருக்கிறாங்க. அவர்களை தலைமையோடு கனெக்ட் பண்ணுறதுக்கு இல்லைன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அவர் புஷியானந்த் ஒருத்தர் மட்டும் அவர் மாவட்ட செயலாளரோட பேசுகிறாரா என்ன, நமக்கு அந்த உள்கட்சியெல்லாம் தெரியல. ஆனால் ஒரு ஏக்கம் இருக்குது, நம்மளை ஒரு தொழிலதிபர்கள்கிட்ட ஏக்கம் இருக்குது. நம்ம வந்து விஜய் பார்த்தா இப்போ பரவாயில்ல அல்லது அங்கே சம்மந்தப்பட்டவங்க நம்மளோட பேசினா பரவாயில்ல. இது நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே நம்ம பதிவு பண்ணோம், ஒரு சின்ன ஒரு இது எடுத்து. ஏன்னா நீங்கள் சினிமாக்காரராக சினிமாவில் வந்து இயக்குநர்களோ தயாரிப்பாளர்களோ உங்கள் வீட்டு வாசலில் நிற்பாங்க. அரசியல் அப்படி கிடையாது. நீங்கள் போய் நிற்கணும். அது திரு விஜயகாந்த் அவர்களும் திரு கமலஹாசன் அவர்களும் அதை செய்தாங்க. அவர்களுக்கு வெற்றி எந்த அளவில் கிட்டியது அப்படின்றது வேறு விஷயம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது கோரணும். ஆமாம், அவங்க போய் கேட்கணும். அதுவும் கமலஹாசன் அவர்லாம் சொன்னார், நீங்கள் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், நான் போய் பார்க்குறேன், அவங்கள பேசுகிறேன் அப்படின்னு மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் யார் உங்கள் ஊரில் அவங்க வரமாட்டாங்க அரசியலுக்கு, நாம் போய் கூப்பிடணும். அது மாதிரி இங்கே யாரும் அரசியலுக்கு வரதில்லை. ஆதரவு தளம் வர தருவதற்கு தயாராகிறவர்களை அறுவடை செய்வதற்கு விஜய் கட்சியில் ஒரு பாக்கி இருக்குது. ஆனால் அவருக்கான ஒரு அனுதாப அலை கரூர் முழுவதும் வீசுகிறது.
இங்கே கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா சாயக்கழிவு பிரச்சனை இருக்குது, மேம்பாலங்கள் இல்லை, உட்கட்டமைப்பு சிலது மட்டும் சரியாக இல்லை அப்படிங்கிறாங்க. டிஎம்கே கொடுத்த வாக்குறுதியெல்லாம் இங்கே நிறைவேற்றப்பட்டுச்சா? அது வெற்றிக்கு இங்கே வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே வந்து கரூர் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் ஒரு இப்போ மேற்கு மண்டலம் முழுவதுங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டு மினிஸ்டர் இருப்பாங்க, மேஜர் இஷ்யூஸை சால்வ் பண்ணிடுவாங்க. அப்போ இப்போ இது சாயப்பட்ட ரசிகள் திருப்பூர்லேருந்து கரூர் வரைக்கும் பிரச்சனைகள் இருக்குது. நாம் இப்போ இந்த நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய ஒரு பப்ளிக் ஒப்பீனியனில் பார்க்குற பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்த விஷயம் என்னென்னா, நான் மேற்கு மண்டலத்தை சார்ந்தவன். நான் அங்கே இருக்கிற மாவட்டங்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான முறை போய் வந்தவன். இப்போ சவுத்துக்காகலாம் நான் இந்த மாதிரி விஷயங்களுக்காக போகிறேன். அப்போ அங்கே இருக்கிற வசிக்கிறவர்களோடு நம்ம பேசுகிறோம். அப்படி பார்க்கும்போது உள்ளே ஒரு சர்ப்ரைஸான இன்னும் குடிநீர் தட்டுப்பாடை சொல்கிறாங்க. 2 நதிகள் அமராவதி ஓடுது, காவிரி பெருக்கெடுத்து ஓடுது. ஆனாலுமே அவங்க உள்ள வந்து நகரத்துக்குள்ளே இன்னும் குடிநீர் தட்டுப்பாடு இன்னும் அதே நிலைமை தான் இருக்குது. அது மாதிரி நம்ம குளுத்தலை பகுதியில் போகும்போது அங்கே வந்து விவசாயிகளோட பேசும்போது எல்லா பக்கமுமே விவசாயிகளுக்கான ஒரு பெரிய குறை இருக்கிறது. நீண்ட நாட்களாக சொல்லப்படுவது இந்த ஏரிகளை வந்து ஒரு 16 ஏரிகளை இணைச்சி ஒவ்வொரு முறையும் தேர்தல் வாக்குறது, தேர்தல் மேடைகள் அங்கே வரும்போது அங்கே எழுதி கொடுக்குற தலைவர்கள் பேசுகிறது பல ஆண்டுகளாக அது கிடப்பில் போடப்பட்டதுன்னா குளித்தலை, கிருஷ்ணாயபுரம், தோகைமலை இதெல்லாம் இணைச்சி பண்ணலான்னு பேசுகிறாங்க. அது தேர்தல் பிறகு போயிடுது அப்படின்றது சொன்னது நம்ம அங்கே மக்கள் சொன்னது. அதே மாதிரி தடுப்பணைகள் மருதூர், உமையால்புரத்துல எல்லாம் செய்து தண்ணீரை சேகரிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் அங்கே இருக்கிற அரசியல் ஏடிஎம்கே டிஎம்கே தான் பேசுகிறாங்களே ஒழிய எங்களுக்கு எதுவும் வரல அப்படின்னு. அதே மாதிரி இன்னும் நம்ம விவசாயிகளோடு நம்ம உரையாடுகிற போது முதலப்பட்டியில் தோட்டக்கலையில் ஒரு 60 ஏக்கர் அது இப்போ அதெல்லாம் ரொம்ப ஃபார்ம் பண்ணி இது பண்ணி அது அப்படியே வீணாக கிடக்குது அப்படின்னு. இங்கே நாமக்கல் பக்கத்தில் ஒரு முதலப்பட்டி இருக்குது, அது இல்லை அங்கே இருக்கிற முதலப்பட்டி கரூரில் இருக்குது. இது மாதிரி அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று ஒரு ஆச்சரியகரமான விஷயம், டவுன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா கரூர் வந்து ஜவுளிக்கு ரொம்ப புகழ் பெற்றது. அது அந்த கர்டன், அந்த ஸ்க்ரீனுக்கெல்லாம் ரொம்ப புகழ் பெற்றது. போர்வைகள், துணிகள், ஜவுளி பூங்கா வைக்காமல் இருக்கிறாங்க. அது வந்து பேச்சளவில் இருக்குது, பலமுறை சொல்லிட்டு விட்டுறாங்க. கொசு வலைகளுக்கு ரொம்ப புகழ் பெற்றது, கொசு வலை உற்பத்தியில் வந்து புகழ் பெற்றது. டவுன்ஷிப்புக்குள்ளே நம்ம போகும்போது சார் கொசுக்கடி ரொம்ப தாங்க முடியல சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊரில் என்ன ஒரு இது எப்படி சொல்கிறது, நகை முரண் எப்படி பாருங்கள். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இது வந்து இது மேஜர் சிட்டிஸில் எல்லாரும் இருக்கிறது தான். மிகப்பெரிய பிரச்சனை திருப்பூரில் இருக்க பெரிய சாயப்பட்டறை பிரச்சனை மாதிரியான அளவுக்கு இங்கே இல்லை. ஒரு வளம் குளிக்கிற தமிழ்நாட்டினுடைய ஒரு மத்திய இதய பிரதேசமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து சூழலுக்கு ஏற்ப பல நேரங்களில் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே தொடர்ந்து கைப்பற்றியது. இப்போ எம்பி வந்து அவங்க வந்து செல்வி ஜோதிமணி அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நீங்கள் அப்போ பிஜேபியில் வேட்பாளராக நின்றவர்களையும் சரி, பிஜேபியில் செந்தில்நாதன் நின்றார், தங்கவேல் வந்து ஏடிஎம்கே நின்றார். இவர் ஒரு 3.5 லட்சம் ஓட்டு, இவர் பிஜேபியில் 1 லட்சம் ஓட்டு வாங்கி 2 பேருமே 4.68 வாங்கினாலுமே, ஆனால் ஜோதிமணி வந்து ஒரு 5.5 லட்சம் ஓட்டுகளில் தான் வாக்குகளில் தான் அவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். இப்போ அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக, இதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி தான். அங்கே வந்து காங்கிரஸ்க்கான ஒரு ஸ்பேஸ்ன்றது வந்து செந்தில் பாலாஜி இல்லாமலாம் அந்த பில்டப் அங்கே வாய்ப்பு இல்லை. அதை விட ஏடிஎம்கேவில் சீனியராக வந்து வி செந்தில்நாதன்லேருந்து ஆரம்பித்து தம்பிதுரை மாதிரி ஆட்கள்லாம் வந்து இருக்காங்க. அவர் இப்போ ராஜ்யசபாவுக்கு போயிட்டார், அந்த இடத்துல அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவங்களுடைய திட்டமிடுதல், அவர்களுடைய சமுதாய வாக்குகள், கொங்கு சமுதாயம் வந்து அவர்களுக்கு பின்னணியில் இருக்க தொழிலதிபர்களுடைய வாக்குகள் அப்படின்றது வந்து திமுகவுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது அதிமுகவுக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த இடத்தில் இந்த மாதிரியான கணக்கீடுகளோடு தனியாக விஜய் நின்றாலும் ஓரிரு தொகுதிகளை பெறுவதற்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குது. சார், இந்த ரேஸில் வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு அனுதாப ஓட்டு இருந்தால் மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு அணியை அவர் திரளுவார்னு சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை வந்து விஜய் அவர்கள் காங்கிரஸ்லேயோ ஏடிஎம்கேலையோ இணைஞ்சா அது ரூட்டை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? காங்கிரஸோடு இணைந்தாலும் அவருக்கு இந்த இடத்துல ஒரு ஏன்னா காங்கிரஸுக்கு ஒரு புத்துயிராக இருக்கும். கிரவுண்ட் ரியாலிட்டி நமக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து ஒரு எப்பயுமே ஸ்டாண்டர்டாக ஒரு 3-4% ஓட்டு அப்படின்றது இருக்குது. ஆனால் இன்னைக்கு இளைஞர்கள் எல்லா கட்சியிலிருந்தும் ஜென்சி வாக்காளர்கள் விஜய் பக்கம் போயிடும், புதிய தலைமுறை வாக்காளர்கள் அவர் பக்கம் இருக்கிறாங்க. அப்போ இவருடைய அந்த பேச்சு, ஆனால் காங்கிரஸோடு இப்போது இவங்க திருமதி கனிமொழி ஆகட்டும், அவங்கெல்லாம் வந்து ராகுல் காந்தியோட இன்றைக்கி சந்தித்து பேசிகிட்டு இருக்கிறத நம்ம கேட்குறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் கூட்டணி கணக்குகள் மாறுது. காங்கிரஸோடு சேர்ந்தாலும் அவருக்கு பலம் தான், ஆனால் சேருவதற்கு வாய்ப்பு இல்லை.
என்டிஏ கூட்டணி குறிப்பாக இவர் வந்து இப்போ நேரடியாக ஏடிஎம்கேவோட ஒரு பேசி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஹெச்சியங்கள், இன்னைக்கு இருக்கிற சீனியர் ஜேர்னலிஸ்டோடலாம் நான் பேசும்போது அதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்றாங்க. சிபிஐ அழுத்தம் ஜனநாயகம் அப்படி இருந்திருந்தா, அப்படி ஒரு வேளை அவர் வந்து அதிமுகவோடு அவர் சேர்ந்தால் கரூர் மாவட்டம் முழுவதுமே அது அதிமுக விஜய் வசமாகத்தான் ஆகும். விஜய் வந்து அதிமுகவோட சேர்ந்தா டிஎம்கே நாளையும் துடைக்கப்படும், விஜய் தான் முன்னணியில் வருவார்னு சொல்றீங்க. உங்க கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.